ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிரியா ராஜா எலிஷாவை பிடிக்கும்படிக்கு தன்னுடைய படையை அனுப்புறார். வேதம் சொல்கிறது பலத்த ராணுவம் என்று சொல்லி. ஆனால் தேவன் எலிஷாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளினாலும் அந்த மலை நிறைந்திருக்க செய்தார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவர். ஹல்லேலூயா. பாடுவோமா? எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலனிலே, எந்தன் வாழ்வின் பலனிலே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை.
அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த காலை வேளையில நடு கடல்ல பெருங்காற்றுனாலும் அலைகள்னாலும் நாம் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறேன்னு பயந்து நிற்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி எந்த நாளும் கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? எந்த நாளும் கூட இருக்கிறவர் அவர். என்னை விட்டு விலகாதவர், விலகாத மேக ஸ்தம்பமாய் இரவும் பகலும் எனக்கு துணையாய் நின்று என்னை வழி நடத்துகிறவர் அவர். வழிகளில் எல்லாம் என் தேவைகள் யாவையும் சந்திக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர். நன்றி சொல்லுங்க, துதிங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்குமே. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொன்ன போதோ அவர் கிருபை என்னை தாங்கினதல்லவா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றினதல்லவா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? அன்பான தேவன், நல்ல தகப்பன் அவர், வல்லமை உள்ளவர். ஆனால் எனக்கு நல்ல தகப்பன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காக்கிறவர், அவரின் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவர். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாக்கிறவர் அவர். என் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வார். என் நரை வயது மட்டும் என்னை தாங்குவார். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிற தேவன், அவர் என்னுடைய தேவன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. அறிக்கை செய்யுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே.
நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனி மனிதன் அல்ல. ஒருவேளை போகிற பாதை தெரியாம இருக்கலாம், வரப்போற சவால்கள் கூட தெரியாம இருக்கலாம், நம்பினவர்கள் நேசித்தவர்கள் எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் என்னை கைவிடாதவர். இந்த தேவன் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை துணையாயிருப்பார். எல்லாரும் கரங்களை நல்லா தட்டி அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை தியானிக்க துவங்கி இருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் நிறைய சங்கதிகள் இருக்கிறது. அந்த சங்கதிகளை தியானிக்க வேண்டும் என்றால் வாரங்களாகும். ஆனால் சுருக்கமாக அதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் உங்களோடு கூட ஒரு சில வாரங்களாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நமக்கு மிகுந்த அத்தியாவசியமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்கனவே நாம் இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே நமக்குள் நம்முடைய இதயத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி எங்கும் நம்ம போக முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. தேவன் எங்கே இருக்கிறாரோ அது தேவனுடைய ராஜ்யம். அதுதான் தேவன் எங்கே இருக்கிறார். நம்ம உள்ளத்திலே தேவன் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் இருந்தால் அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும், அப்பொழுது நாம் அந்த ராஜ்யத்தின் புத்திரராய் இருப்போம். ராஜ்யத்தின் புத்திரராய் இருந்தால் ராஜ்யத்தின் புத்திரருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தம் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 145வது சங்கீதத்தில் சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த சங்கீதம் எழுதின தாவீது ராஜா, அவரே ஒரு ராஜா தான். அந்த ராஜா என்ன சொல்கிறார் என்றால், ராஜாவாகிய என் தேவனே என்று சொல்கிறார். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜா, அதனால தான் அவர் ராஜாதி ராஜா. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பைபிள் இருந்தால் கையில் ஒரு பேனா இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பைபிளோட ஒரு நோட்டு, பைபிளோட ஒரு நோட்டு, ஒரு பேனா அப்படி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம அடுத்த முறை அதை படிக்கும்போது நம்ம ஏற்கனவே கேட்டது நமக்குள்ள ஞாபகம் வரும். சரிங்களா? ஸோ அதை எல்லாருமே அந்த ப்ராக்டிஸ் வரும்போது ஒரு பைபிளோட ஒரு டைரி, அந்த டைரியோட ஒரு பேனா இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். ராஜா சொல்லுகிறார். ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், நல்லா யோசித்து பாருங்க. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும். அந்த ராஜா சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ஸோ ராஜ்யத்தின் புத்திரருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களிலே ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால், அந்த ராஜாவை நம்ம தொழுது கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். வேற எதையுமே அவர் கேட்கல. நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சில ராஜ்யங்களிலே பார்த்தீங்கன்னாக்கா ராஜாக்கள் மக்கள் மீது வரியை விதித்து கொண்டே இருப்பார்கள். எல்லாத்துக்கும் வரி. நம்ம நிலைமை உங்களுக்கு தெரியும். நம்ம இன்கம்க்கும் டேக்ஸ் கட்டுறோம். அதுக்கு பிறகு நம்ம பொருள் வாங்கினாலும் அங்கே போய் என்ன கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம். எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னு நம்ம வர்ற வருமானத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறோம். அப்போ ஏற்கனவே வர்ற வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டியாச்சு. இனி அந்த ஜிஎஸ்டி எதுக்கு போய் கட்டணும்? ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது அதற்கு கட்ட வேண்டியிருக்குது. அதுவும் எப்படி எம்ஆர்பி, ஃபுல்லாக எம்ஆர்பி கட்ட வேண்டியிருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில தேசங்களில் டேக்ஸே கிடையாது. ராஜாக்கள் டேக்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. புரணை ராஜாவை பற்றி போன வாரம் நான் பேசினேன்னா நீங்கள் கேட்டீங்க. இங்கிலீஷில் தமிழ்ல தமிழ். ஓகே. ஸோ புருணை ராஜாவை நீங்கள் போய் பிறந்த நாள் நீங்கள் பட்டால் அவர் உங்களுக்கு பரிசு கொடுப்பார். அந்த மாதிரி தேசங்களும் நம்முடைய உலகத்தில் இருக்கிறது. ஓகேயா? ஆனால் இங்கே நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வரி கட்டணும். அது நியாயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்குது, அதுக்கு நம்ம வரி கட்டணும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வரியை நம்ம கட்டிட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு, மற்ற வருமானங்களை நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு அருளப்பட வேண்டும்.
அப்போ இந்த ராஜாவுக்கு 1008 வேலை இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்றைக்கும் எப்பொழுதும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். பாருங்க, அந்த ராஜாவுடைய அது தாவீது. அதனாலதான் தாவீது ஒரு மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டது உண்மைதான், ஒரு பெரிய பாவம் காணப்பட்டது உண்மைதான். ஆனாலும் கூட ஆண்டவருக்கு ஒரு ஏற்ற இருதயத்தை உடையவர் அப்படின்றது நம்மளாலேயே அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது எப்படிங்க அப்படின்னு தான் கேள்வி தான் வரும், நமக்கு கேள்விக்குறி தான் வரும். ஆனால் எப்படி தாவீது ராஜாவுக்கு ஆண்டவருக்கு ஏற்ற இருதயம் அப்படின்றது வந்து இவைகளில் தான் வெளிப்படுகிறது. ராஜாவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கும் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். அப்புறம் அவர் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக அவருடைய மனம் பரிதபித்தது நம்ம பார்த்தா, ராஜாவாகிய நானே ஒரு பேலஸில் இருக்கேன், ஆனால் தேவனுடைய பெட்டி வந்து திரைச்சீலைகளின் கீழே இருக்கிறது என்ற ஒரு ஏக்கம். அது அந்த தேவனுடைய பெட்டிக்கு ஒரு தேவாலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு மனசுல இருந்த அந்த வாஞ்சை தாகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாம் இருந்தா அந்த ராஜ்யத்தை குறித்த எண்ணங்களிலே நம்முடைய மனம் லயித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க, அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த கட்டாயிடும், ஆவிக்குரிய காரியங்கள் கட்டாயிடும். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் தூக்கம், அப்புறம் எல்லாம் அவசியம் தான், இல்லைன்னு சொல்லலை. திங்கட்கிழமையிலேருந்து வேலையை ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வேலைக்குள்ளே அவங்க மனசு போயிடும். வேலை, ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்குது நிலைமை, இண்டஸ்ட்ரி அப்படி இருக்குது. வேலையில் போட்டு, ஏன்னா வேலையில் போட்டு திணிக்கிறாங்க மனசை. தேவைக்கு மேலே வேலை கொடுக்குறாங்க, பலத்துக்கு மேலே வேலை கொடுக்குறாங்க, நேரத்துக்கு மேலே நேரத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அதுலேயே மனம் லயித்து விடுகிறது. அந்த அப்போ எல்லாம் முடிச்சு அந்த சனிக்கிழமை ஏதோ கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி தேவாலயத்துக்கு வரும்போது தான் அந்த ராஜாதி ராஜாவுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அருளப்படுவதை போல தோன்றினாலும் வேலை ஸ்தலத்திலும் அவரை துதித்து கொண்டே இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணலாமே, பாத்திரம் கழுவிட்டே ஸ்தோத்திரம் பண்ணலாம், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டே ஸ்தோத்திரம் பண்ணலாம், நடந்துட்டே ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரமும் துதியும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கலாம். அப்போ அந்த ஆத்தும கீதத்தை பத்தி உங்களுக்கு நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். நம்ம என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் உள்ள மனசுக்குள்ள ஒரு பாட்டு போய்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அது அனுபவம் இருக்கோ தெரியல. அனுபவம் இருக்கவங்க உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம மற்ற காரியங்களை நடப்பித்து கொண்டிருப்போம், வேலைகளை நடப்பித்து கொண்டிருப்போம், நம்ம பிஸியாக இருப்போம், செய்கையில் பிஸியாக இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடல் போய்கொண்டே இருக்கும். அதான் ஆத்தும கீதம் என்று பரிசுத்த வேதாகம் அழைக்கிறது. அந்த மாதிரி துதி உள்ளே போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ராஜாதி ராஜாவுக்கு இந்த ராஜாதி ராஜாவுக்குரிய ஒரு துதியை குறித்து இந்த ராஜா இவ்வளவு அவர் வந்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிற நீங்களும் நானும் கண்டிப்பா நம்மளுக்குள்ள துதியை, நம்ம ஸ்தோத்திரத்தை நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மகிட்ட டாக்ஸ் கேட்கல, ஆண்டவர் நம்மக்கிட்ட வரி கேட்கல, வரியை கட்டு எனக்குன்னு சொல்லலை. இல்லை எங்கேயாவது சொல்லியிருக்காரா நீ வந்து கோயிலில் போய் இவ்வளோ காணிக்கை கொடுத்தாதான் நீ பொழைப்ப அப்படின்னு? உலக பிரகாரமாக சபைகளில் காணிக்கை கேட்பார்கள், தசம பாகம் கேட்பார்கள். அது வந்து மனிதர்கள் செய்கிற ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் வந்து எங்கேயுமே நீ போய் கண்டிப்பாக நீ தசம பாகம் கொடுத்தாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவ, நீ காணிக்கை கொடுத்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொன்னதில்லை. சபையினுடைய தேவைகளை சந்திப்பதற்கான தான் அந்த காணிக்கை என்பதை நான் அப்படிதான் நான் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ராஜா வரியெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட கேட்கல. அவர் நினச்சா சொல்லியிருக்கலாம், சம்பளத்தில் பாதியை கொண்டு வந்து போடு அப்படின்னு சொல்லலாம். அவர் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. அவர் என்ன கேட்குறாரு? உதடுகளின் ஆகிய பலிகள், துதியின் பலிகள், ஸ்தோத்திர பலிகள், இதை எனக்கு செலுத்து, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், இதை தான் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்னையிலிருந்து நம்முடைய சைக்கிளில், அதாவது நம்முடைய ரத்த ஓட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துதியையும் ஸ்தோத்திரத்தையும் இன்னும் அதிகமாய் நாம் ஏறெடுக்கத்தக்கதான ஒரு நிலைக்குள் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்றால் உலக பிரகாரமாக இருந்த ஒரு ராஜாவே அவரால் அதை செய்ய முடிந்தது என்று சொன்னால், சாதாரணமான குடிமக்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதை செய்வது சுலபமான ஒரு காரியமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்ன சொல்றாரு? நாடோறும் அப்படின்னு சொன்னா, நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஸ்தோத்திரம் துதி. அப்புறம் கர்த்தர் பெரியவர், புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று சொல்கிறார். தலைமுறையாக உடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? சாட்சி. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சாட்சி. நம்ம சர்ச்சில் வந்து இந்திரா நகரில் இருந்த வரைக்கும் சாட்சி நேரம் இருந்தது. கோவிட் வந்த பிறகு சாட்சி நேரம் காணாம போயிடுச்சு.
ஏன்னாக்கா நிறைய பேர் சாட்சி சொல்கிறீங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை நாங்கள் சாட்சி நேரத்தை வைத்திருக்கோம். வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு பிறகு சாட்சி சொல்கிறவங்க முன்னால் வந்து சாட்சி சொல்லலாம். அப்போ சிலர் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம சாட்சி சொல்லணும். அந்த ராஜாவை பற்றி, ராஜாதி ராஜாவை பற்றி நம்ம சாட்சி சொல்லணும். அவருடைய மகிமையின் பிரதாபத்தை மற்றவர்களுக்கு நம்ம விவரித்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சியும் அவருடைய வல்லமையுள்ள செய்கைகளையும் அறிவிப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரருடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னாக்கா, அவர்கள் ராஜாதி ராஜாவுடைய செய்கைகளை அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உம்முடைய சிறந்த மகிமையின் பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் பேசுவேன். எப்படி? ராஜாதி ராஜாவுடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து பேசுவேன், அவருடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன் என்று சொல்லலாம். பேசுவேன், நானும் பேசுவேன். நான் அவர் சொல்லுவேன், அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜனங்களுடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உமது மகத்துவத்தை நான் விவரிப்பேன். சொல்லுகிறது மட்டுமல்ல, விவரித்து சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா உணர்ந்து சீன் பை சீனா நான் சொல்லுவேன். விவரித்து சொல்றது அதுதான், சீன் பை சீனா நான் சொல்லுவேன். சுருக்கமாகவும் சொல்லுவேன், எங்க சுருக்கமாய் சொல்லணுமோ அங்க சுருக்கமாய் சொல்லுவேன், எங்க விவரித்து சொல்லணுமோ அங்கே நான் விவரித்து சொல்லுவேன் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர்கள் உமது மிகுந்த தயையை நினைத்து வெளிப்படுத்தி உம்முடைய நீதியின் கிரியை குறித்து கெம்பீரித்து பாடுவார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாடல்கள். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா துதி ஸ்தோத்திரம். 2வது என்ன பார்த்தோம்னா சாட்சி. 3வது என்ன பார்த்தோம்னா பாடல்கள். இந்த பாடல்கள்னா என்னது? பாடல்கள் எல்லாமே அனுபவ பாடல்கள் தான். எல்லாம் இந்த பாடல்கள் எழுதினவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள வாழ்க்கையில பின்னணியத்தில் இருக்கிற அனுபவ பாடல்கள். அந்த மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து பாடல்கள் எழுதுகிறவர்கள் அனுபவ பாடல்களாகத்தான் எழுதுவார்கள். பாட்டு கட்டணமேன்னு எழுதுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா அனுபவித்து உணர்ந்து எழுதுற பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆழமா இருக்கும், அது அப்படியே நெஞ்சத்தோடும். அப்படிப்பட்ட பாடல்கள். ஓகேயா? சோ அவருடைய நீதியை கெம்பீரித்து என்ன செய்வார்களாம்? பாடுவார்களாம். ஓகே, இந்த ராஜாதி ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர். 53வது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்துல இந்த ராஜாதி ராஜா மேசியாவினுடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கிறோம். அது உங்களுக்கு தெரியும், நீங்க திரும்ப வேண்டாம். அந்த குணாதிசயங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர் எப்படிப்பட்டவராம்? அவ்வளவு துக்கம் நிறைந்தவராம், பாடு அனுபவித்தவராம். அவர் நம்மீது இறங்குகிற அந்த கிருபைனாலும் இரக்கத்தினாலும் அவரையே அவர் வந்து பாவ நிவாரண பலியாக தம்மையே அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்காக அடிப்பட்டவர், நமக்காக வதைப்பட்டவர், நமக்காக பாடுகளை சுமந்தவர், நமக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ராஜாதி ராஜா என்பவர், அது ஒரு குணாதிசயம், அவரை குறித்த ஒரு குணாதிசயம். இன்னொரு குணாதிசயம் இங்க பாத்தீங்கன்னாக்கா, உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் அந்த ராஜாதி ராஜா. அப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் காலையில் நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. அமெரிக்க தேசத்தினுடைய கடந்த பிரதமராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சுடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. நல்ல வேளை அவர் காதோட குண்டு பாய்ந்து அவர் உயிர் தப்பித்து விட்டார். அப்ப இந்த ராஜாவுக்கு அவர் இப்ப எலெக்ஷனுக்காக போட்டி போடுற நேரத்தில் அவரை சுட்டு கொண்டுட்டா, ஏன்னா அவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அதனால அவரை சுட்டு கொண்டுட்டா அவர் ஜெயிக்க முடியாது, அவர் வர முடியாது இல்லையா, அந்த மாதிரி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ராஜாதி ராஜாவாக நம்ம பிரகடனப்படுத்துகிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆனா அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ ஒரு ராஜாதி ராஜாவா இருக்கிறது ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் கூட, ஒருவேளை அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு காரியமா இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா. அந்த ரிஸ்கையும் அவங்க எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாங்க. அந்த ராஜாவை கொல்றதுக்கு, ஏன் தாவீது ராஜாவையே கொல்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சொந்த மகனே கூட அந்த ராஜாவை கொலை செய்வதற்காக சில முயற்சிகளை ஏறெடுத்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ராஜான்னு சொல்லும்போது ஒரு பெருமை மிக்க ஒரு அரியாசனத்தில் எப்பொழுதுமே அமர்ந்து அந்த ஜனங்களுடைய நன்மைகளை அனுபவிக்கிறவராக மட்டுமல்ல, உயிரையே பணயம் வைக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்பதை நம்ம அதன் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்கிறோம். உலக பிரகாரமான ராஜாவுக்கு அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும்போது, நம்முடைய தேவாதி தேவனுக்கும் இரட்சகர் இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, இந்த ராஜாதி ராஜா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர், அவர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்திற்குள் வந்தார். மரிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்குள் வந்தார். எதுக்காக மனுஷனா பிறந்தாரு? கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது இந்த குழந்தை எதற்காக பிறந்தது அப்படின்னா, இது மரிக்கிறதுக்காக பிறந்தது. அப்போ அது குட் ஃப்ரைடே.
ஆனால் மரித்த உடனே அடக்கம் பண்ணப்படுகிறார் உண்மைதான். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த ராஜாவுடைய மகத்துவம். அதுதான் அந்த மேசியா என்ற வார்த்தை, மேசியாவினுடைய வெளிப்பாடு. இந்த மேசியாவினுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைவேறினது அப்படின்னு சொன்னா, அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவருக்குள்ள உறுதிப்படுத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கையில படிப்படியாய் நிறைவேறி உயிர்த்தெழுதல் வரைக்கும் மட்டுமல்ல, இனி வருகிற ராஜ்யத்திலே அவர் உயர்த்தப்படும் வரைக்கும், அவருடைய வெளிப்பாடு வரைக்கும் அந்த மேசியாவினுடைய வெளிப்பாடு அவருக்குள்ள வெளிப்படுகிறது. அப்ப இவர் ஒரு வித்தியாசமான ராஜா. ஏன் தெரியுமா? இவர் எதற்காக இந்த உலகத்திற்குள் வந்தார் என்றால், இந்த ராஜாதி ராஜாவாக அரண்மனையிலே சிம்மாசனத்திலே அமர்ந்து சதா காலங்களிலும் அரசாளுவதற்காக வரவில்லை. அவர் ஜீவனை கொடுத்து அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து அதற்கு பிறகு நித்திய சிங்காசனத்திலே அமர்ந்து நித்திய காலமாய் அவர் எல்லாவற்றையும் அண்டசராஷ்டிரத்தையும் அரசாளுகிறவராய் காணப்படுகிறார் என்பதையும் நம்ம பார்த்து கொள்ள முடிகிறது. அதனால அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அது நம்ம மேல் அப்படி இருக்கிறார் அவர். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். 10வது வசனத்துல உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். திரும்பவும் இதே தான் வருது. 11வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறையாக உள்ளது. இதுதான் உலக பிரகாரமான ராஜாக்களுக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம். என்னன்னா, ஒரு ராஜா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு, அடுத்த எலெக்ஷன்ல தோத்துருவாரு. ஒரு ராஜா பதவிக்கு வருவாரு, அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு, அவர் மரித்து போவார், அந்த சிங்காசனத்துக்கு வேற ஒருத்தர் வருவாங்க. இதுதான் உலக பிரகாரமான ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய அவர்களுடைய தாற்பயமாய் காணப்படுகிறது. ஆனா இந்த ராஜாதி ராஜா சதா காலங்களில் நிலைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. நித்திய ராஜ்யத்தை உடையவர், சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். அவருடைய ராஜரீகம் எப்பொழுதும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய ஆளுகை தலைமுறையாக உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓகே, இது ராஜ்யத்தினுடைய காரியங்கள், ராஜாவுடைய காரியங்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, இந்த ராஜா என்ன செய்ய வேண்டும்? ஒரு உலக பிரகாரமா இருக்க ராஜாவும் சரி, நித்திய ராஜாவும் சரி, என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தா, என்ன செய்கிறார் இந்த நித்திய ராஜா என்று சொல்லி பார்த்தா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டிருக்கிற யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த ராஜாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவருடைய அதாவது இந்த கடைநிலை குடிமகன் இருக்கான் பாத்தீங்களா? கடைநிலை குடிமகன் யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த கடைநிலை குடிமகனும் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த ராஜா பொறுப்பா இருக்கிறார். உண்மையா. ஆனா இங்க அப்படி நம்ம யோசிக்கவே முடியாது. இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி கொண்டே போறாங்க. ஐஸ்வர்யவான்கள் உள்ளவர்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறதுக்கு நிறைய அதிகாரங்கள் பிரயோகிக்கப்படுகிறது. ஏழைங்க எங்க இருக்காங்க? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல எத்தனையோ பேர் கிடக்குறாங்க இல்லையா? எந்த அரசாங்கமுமே அந்த பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிறவங்களை தூக்கி சுமக்கல பாத்தீங்கன்னாக்கா. ஆனா இந்த ராஜாவுக்கு, இந்த உலக பிரகாரமான ராஜாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தன் கிடக்குறான் பாத்தீங்களா, தரையில ஒருத்தன் உருண்டு கிடக்குறான் பாத்தீங்களா, அவனை தூக்கி சுமக்கிறதுக்கான பொறுப்பு இருக்கிறது. அதை செய்யணும்னு நினைச்சா தாராளமா செய்யலாம். செய்யறதற்கான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனா அவர்கள் செய்யல அப்படின்னாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கடைநிலையில இருக்கிறான் இல்லையா, ஒண்ணுமில்லாம கிடக்குறான் இல்லையா. கோவிட் டைம்ல திருச்சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தெருவோரத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சபையிலும் நிறைய சாப்பாடு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் கோவிட் டைம்ல. அது கொடுக்கும்போது சிலர் எங்ககிட்ட கேட்குறாங்க, ஏங்க அவன் இன்னைக்கு செத்தா என்ன, நாளைக்கு செத்தா என்ன? இன்னைக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா நாளைக்கு சாவான், நாளைக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா அடுத்த நாள் சாவான். பட் எப்படி அவன் சாவத்தானே போறான்? அவனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அவன் தெருவோரத்துல தான் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு எந்த வசதியும் இல்லை, அவனை கோவிடும் அவன் சாவல, அவனை பேசாம சாவ விடுங்களேன், எதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப வேதனையா இருந்தது அந்த கேள்வி. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க எந்த முயற்சியும் ஏறெடுக்கல, ஆனா இந்த கேள்வியை கேட்டாங்க. சரியா வார்த்தைகளை சொல்லிட்டு வந்தோம் அவங்க கிட்ட. இப்போ ராஜாவுக்கு அந்த பொறுப்பு இருக்குங்க. ஒரு சாப்பாடு ஒருத்தனுக்கு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கிற அந்த பொறுப்பு அந்த ராஜாவுக்கு நிச்சயமா இருக்கிறது. உலக பிரகாரமான ராஜாக்களுக்கும் இருக்கிறது. அப்ப இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார்.
அப்புறம் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அப்போ அமெரிக்க தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்க. ஹோம்லெஸ் பீப்புள்னா அவங்களுக்கு வீடு கிடையாது. இப்போது ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்வதற்காக இந்த கணக்கு சொல்கிறேன். இந்த கணக்கு நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அமெரிக்க தேசத்தில் ஒரு மனிதனுக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும்னா, ஒரு வீடு இருக்கணும்னா, அவன் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்திற்கு $14 சம்பாதிக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு $14 அப்படின்னு சொன்னாக்கா $10 ஒரு $80 கணக்கு வச்சாங்க கூட அது ஒரு $800. அடுத்தது ஒரு $4 அது ஒரு $80 சொன்னால் $32. ஸோ 80 + $32 பார்த்தீங்கன்னா $112. ஒரு 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 $112, $1120, $1120 ஒரு மணி நேரத்திற்கு. நல்ல கவனிங்க, எந்த மனிதன் $1120 ஒரு மணி நேரத்துக்கு சம்பாதிக்கிறானோ அவனுக்கு அமெரிக்க தேசத்தில் ஒரு வாடகை வீடு எடுத்து வாழ முடியும். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சொல்லுங்க? $1120. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மாதத்துக்கு அரிசி பருப்பே வாங்கிடுவேனே. ஆனால் அது ஒரு மணி நேரத்தில் அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு மேலே ஒரு கூரை இருக்கிறது. இப்போ இந்த $14 சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய படிப்பு, பெரிய வேலை எல்லாம் தேவை கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் போய் நீங்கள் தொடச்சி கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜாக ஒரு மணி நேரத்துக்கு $14 உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா $140. ஓகே, $10,000 மேலே நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கூரை, நம்ம வீட்டில் கூரை இருக்க மாதிரி ஒரு வீடு எடுத்து நல்ல வசதியாக வாழ்ந்து விடலாம். இதுதான் அமெரிக்க தேசத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் $6, $7, $7.5 சம்பாதிக்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்க முடியாது. அவங்க பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் இருப்பாங்க, வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வீடு வாடகைக்கு எடுக்க முடியாது. அவங்க ஹோம்லெஸ் பீப்புளாக அவங்க பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் ஒரு உதவி செய்கிறது. அமெரிக்க தேசத்தில் இப்படி வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் மாதம் அவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சோஷியல் செக்யூரிட்டி மூலமாக அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, அட்லீஸ்ட் நீ பிளாட்ஃபார்மில் இருக்கியா இருந்துக்கோ, ரோட்டு ஓரத்தில் இருந்துக்கியா, எங்கே இருக்குன்னு விரும்புறியோ இருந்துக்கோ, நீ ஆனால் அட்லீஸ்ட் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அது பாருங்கள், அந்த அரசாங்கத்துடைய பொறுப்பு. சாப்பாடு இல்லாமல் நீ இருந்துடக்கூடாது, அதனால் நீ சாப்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வயோதிபர்களுக்கும் அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த வசதி அங்கே இருக்கிறது. ஆனால் நம்ம தேசத்தில் அந்த மாதிரி நீங்கள் இப்போ கூட யோசித்து கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. இதனாலேயே நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இந்த வாங்கிட்டு ரோட்டு ஓரத்துலையும் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது உளுந்து கிடந்துட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களும் இருக்காங்க. பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இந்த பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம்னு குற்றம் சொல்லுகிறவர்களும் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேசத்தில் இப்பொழுது இருக்கிற நிலைமையில கண்டிப்பாக வரக்கூடிய வருமானத்தை, நியாயமாய் வரக்கூடிய அந்த வருமானத்தை, வரிகள் இதெல்லாம் வச்சு கூட இன்னும் மிகச்சிறப்பாக, இன்னும் நேர்த்தியாக ஒரு அரசாங்கத்தை அவங்க நடத்த முடியும். இன்னும் நிறைய பேரை தொட முடியும். இந்த கடைநிலையில் இருக்கவங்களுக்கும் காரியங்களை நடப்பிக்க முடியும். ஒரு நல்ல ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப முடியும். அரசாங்கம் கூடுமான வரைக்கும் அவங்க பிரயாசப்படுறாங்கன்றதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் செய்யக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் இருக்கிறது என்பதை நம்ம ஒரு நாளும் மறுக்க முடியாது. அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன பொறுப்பு இருக்கான்? விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிற ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லா ஜீவனின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ராஜாதி ராஜா நம்ம வெட்கப்படுத்த மாட்டார். அப்போ ஆண்டவர் என்ன நமக்கு சொன்னார்னாக்கா, நீங்க ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உடையை குறித்து கவலைப்படாதீங்க, ஏனென்றால் காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறவர் உங்களை கண்டிப்பா போஷிப்பாரு. அது உண்மைதானா? உண்மைதான். இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா? காலையில் ஒருவேளை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இங்கே வந்திருக்கலாம். சிலர் ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. சிலர் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிடாம வந்திருக்கலாம். நான் மத்தியானம் சாப்பிடாம இருக்க போகிறோமா? இல்லை, சாப்பாடு இருக்கு இல்லையா? இருக்குது. அடிப்படை கத்தை நமக்கு கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரு. அதில் அவர் குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியாது. அப்போது ஏற்ற காலத்திலே அவர் என்ன செய்கிறாராம்? அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அப்புறம் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும்
திருப்தி ஆக்குகிறீர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாஞ்சைகளை திருப்தியாக்குகிற தேவன். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவர், தமது கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நீதி உள்ளவர், நீதி உள்ள ராஜாதி ராஜா. இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, இவர் எல்லாவற்றிலும் நீதி உள்ள ராஜாதி ராஜா. நீதியை செய்கிறவர், நியாயத்தை செய்கிறவர். அவர் ஜனங்களை நீதியோடும் பூச்சக்கரத்து கொடிகளை நிதானத்தோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிபரர், அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதி இருக்கிறது, நீதிபரருக்கு மகிமை உண்டாவதாக என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து கேட்கிறோம். இப்போ நீதிபரருக்கு மகிமை உண்டாக அந்த நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றும் நம்ம பார்க்கிறோம். இவர் நீதி செய்கிறவர், எல்லா கிரியைகளிலும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். இவர் கடைசியா வெளிப்படும் போது எப்படியா இப்போ நீதிபரராக இருக்கிறார். ஆனா நீதிபரராகத்தான் கல்வாரி சிலுவைக்கு அவர் போனார். அப்புறம் நீதிபரராய் வெளிப்படும் போது ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுவார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கு. இந்த ராஜாவுக்கு அபயம் இடலாம். ராஜாவுக்கு அபயம் இடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய தேசத்திலே இருந்தது. நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ராஜாவுக்கு அபயம் இடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிரச்சனையில் நம்ம இருந்தா ராஜாவே காப்பாற்றும். ஆக்சுவலா ஹோசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ராஜாவே என்னை காப்பாற்றும் என்ற வார்த்தை தான் அது. ஆக்சுவலா ஹோசன்னா நம்ம சொல்றது துதியா நம்ம சொல்றோம். பட் ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ராஜாவே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, நீங்க என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அபயம் எடுக்கிறது அந்த ஹோசன்னா என்ற வார்த்தை. அந்த காலத்துல ராஜாக்கள் அரசாளும் போது அந்த ராஜாக்களுக்கு அபயம் இடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. யார் வேணா ராஜாக்கு அபயம் இடலாம். இன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் கிட்ட நம்ம டைரக்டா போக முடியாது. ஒருவேளை நம்முடைய சீஃப் மினிஸ்டருக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்னா, சீஃப் மினிஸ்டருக்கு என்று தனியா ஒரு புகார் மனு அளிக்கக்கூடிய ஒரு இமெயில் இருக்கிறது. புகார் மனு கொண்டு போய் போடக்கூடிய ஒரு பெட்டி இருக்குது. அதுல இருந்து அவங்க அதை பார்த்து அவங்க காரியங்களை நடப்பிக்கிறாங்க. அது நீதியாய் செய்கிறார்கள் என்பதை நம்ம நிறைய சாட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த காலத்துல இருக்கிற அந்த ராஜாவுக்கு அபயம் இடக்கூடிய இது அரண்மனை கிட்ட போய் அந்த அரண்மனை காவலாளன் கிட்ட சொன்னா அந்த விஷயத்த உள்ள கொண்டு போய் அமைச்சர்கள் கிட்ட சொல்லுவோம். அந்த அமைச்சர்கள் கிட்ட இருந்து ராஜாக்கு போகும். இல்லைன்னா ஒரு மணி இருக்கும், அந்த மணியை போய் அடிக்கலாம். அடிச்சா அந்த ராஜாவுக்கு உள்ள இருக்கிற அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு அந்த மணி சத்தம் கேட்கும். உடனே அவர் கேட்பாரு, யாருங்கே, அது என்ன அப்படின்னு சொன்னா, உடனே இவங்களை பிரச்சனையை சொன்னா, சில கவிஞர்கள் கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது போய் மணி அடிச்சு ராஜாவுக்கு பாட்டெல்லாம் பாடி, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க நீங்க. அந்த வாய்ப்பு இருந்தது. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் கண்டிப்பா சமீபமாய் இருக்கிறார். அவர் கேட்கிற தேவன், பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு உடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் ரட்சகர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பயந்தவர்களுக்கு அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ராஜாதி ராஜாவுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார், துன்மார்க்கரை அவர் அழிக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சம் உள்ள தேக உள்ள யாவும் உடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது என்று சொல்லி இந்த சங்கீதத்தை ராஜா முடிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார், துன்மார்க்கர் யாவரையும் அவர் அழிக்கிறார். அப்ப ராஜாவுக்கு இருக்கிற இன்னொரு பொறுப்பு என்னன்னாக்கா, துன்மார்க்கர் இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடாது, தம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடாது. நீதி செய்கிறவர்கள் எல்லாம் இருக்கணும், ஆனா துன்மார்க்கர்கள் இந்த தேசத்திலே இருக்கக்கூடாது என்பது அவருடைய ஒரு விருப்பம். அந்த துன்மார்க்கரை அழிப்பதும் அந்த ராஜாவுடைய ஒரு வேலையா இருக்கிறது. ஏன்னா இப்ப பாருங்க, அமெரிக்க தேசத்துல இந்த டொனால்ட் ட்ரம்ப் சுட்டவன் அவன் நீதி உள்ளவன் இல்லை கிடையாது. அவன் கண்டிப்பா ஒரு துன்மார்க்கனா தான் இருந்திருப்பான் இல்லைங்களா? அவனை இன்னைக்கு உயிரோட வச்சதுனால அவன் இன்னைக்கு துப்பாக்கி தூக்கிட்டு இந்த எலெக்ஷன்ல போட்டி போடக்கூடிய ஏற்கனவே பிரதமராக இருந்த ஒருவரை சுடுவதற்கு அவன் எத்தனிக்கிறான் இல்லையா? அப்போ காட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவனை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவன் துப்பாக்கியில் 2-3 தடவை சுட்ட உடனே டொனால்ட் ட்ரம்பை சுற்றி இருந்த பாதுகாவலர்கள் அவனை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ துன்மார்க்கர்கள் சங்கரிக்கப்பட வேண்டும். அது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்னா, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சமுள்ள தேகம் உள்ள யாவரும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் எப்படி ஆரம்பிச்சாரோ அப்படியே முடிக்கிறார், எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவர் அப்படி சொல்லி. அப்போ துதி என்பது இந்த ராஜாவை நம்ம கனப்படுத்துவதற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் இன்னும்
இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இது கொஞ்சம் அப்படியே நல்லா உள்ள ரத்தத்தோட ரத்தமாக போயிட்டா நடுவில் ஆண்டவர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவார். இப்போ இந்த துதி நமக்குள்ள இயல்பாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஒருவேளை இல்லையா நான் மறந்துடுறேங்க துதிக்கிறதுக்கு, அது ஞாபகம் வர மாட்டேன், இந்த வேலை பழுவில் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குறிப்படையாளங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சில குறிப்படையாளங்களை சில காரியங்களுக்காக நிறுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, மலர்களை பார்த்தால் கலராக ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தாலும் சரி, படத்தில் பார்த்தாலும் சரி, தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு குறிப்படையாளத்தை உங்களுக்கு நிறுத்திக்கோ. நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நிறுத்திக்கொள்ளுங்க. இப்போ என் வாழ்க்கையில் நான் அப்படி நிறைய குறிப்படையாளங்களை நிறுத்தி நான் வைத்திருக்கிறேன். எனக்கு அதுக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே பிரவேசிக்கும் போது டக்குன்னு அது ஞாபகம் வரும். இப்போ படிக்கட்டு ஏறும்போது சில காரியங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். ஒரு லிஃப்டில் ஏறும்போது அதில் ஒரு சில காரியங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். இந்த கலர் பார்த்தா அந்த ஞாபகம், இந்த கலர் பூவை பார்த்தா ஒரு காரியம், அப்படி குறிப்படையாளங்களை நான் நிறுத்தி கொள்கிறேன். அப்போ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் துவக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழகிடுச்சுனாக்கா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், பூக்களை எங்கு பார்த்தாலும் துதிக்க ஆரம்பிங்க. பூக்களை அடிக்கடி பார்ப்போம் இல்லைங்களா, பார்ப்போம் இல்லையா. ஒரு சிஸ்டர் வராங்க, நிறைய பூ போட்டு சாரி கட்டிட்டு வராங்க, அதை பார்த்தா கூட துதிக்கலாம். பூவை பார்த்தா துதிக்கணும், அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவனை துதிக்கிற துதி நமக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் குறிப்படையாளங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நிறுத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்தோத்தரிப்பதற்கு சில காரியங்களை எப்படி நம்ம வைத்துக் கொள்வது நல்லது. அப்போ துதியினால் நம்ம வாழ்க்கை நிறைந்திருக்கும். ஏன்னா கடைசியில் ஒரு கிராஃப் ஒன்று போடும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவனை துதித்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு கிராஃப் கண்டிப்பாக வரும். அந்த கிராஃபில் நம்முடைய ரெக்கார்டிங்ஸ் நல்ல உயர்வாக இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் எப்பொழுதும் என் ராஜாவை நான் துதித்து கொண்டே இருந்தேன், ஸ்தோத்திரித்து கொண்டே இருந்தேன். அவர் வேற எதுவுமே கேட்கல, துதியை தான் கேட்டார். அதை நான் மனப்பூர்வமாக கொடுப்பேன் இல்லைங்களா. இப்போது ஒரு ராஜா இருக்கார், உங்ககிட்ட அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ராஜாவே என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிரியாணி வேணுமா, சிக்கன் 65 வேணுமா, மஞ்சூரியன் வேணுமா, என்ன வேணுமா ராஜாவேன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல ஒரு கஞ்சியை வச்சு கொடுன்னு கேட்குறாருன்னு வைங்க. அந்த கஞ்சியை நீங்கள் எப்படி வச்சு கொடுப்பீங்க யோசிச்சு பாருங்கள். அந்த கஞ்சியை எவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் வச்சு கொடுப்பீங்களே, தேங்காயெல்லாம் போட்டு நல்ல பாயசம் மாதிரி கிட்டத்தட்ட நல்லா அவருடைய நாக்கில் பட்ட உடனே அது அவருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சு கொடுப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அவர் வேற எதுவுமே கேட்கல. அவர் என்ன கேட்டார்னாக்கா, அது எனக்கு துதியை கொடு, ஸ்தோத்திரத்தை கொடுதுன்னு கேட்டார். அப்போ அந்த துதியும் ஸ்தோத்திரத்தையும் மனப்பூர்வமாய் கொடுக்குற ஒரு குடிமக்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. தேவன் இங்கே இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குது. அப்போ அந்த துதியும் ஸ்தோத்திரமும் எங்கே ஏறெடுக்கிறோம்? நம்ம வெளியில் ஏறெடுத்தாலும், எங்கேயோ இருக்க ஒரு தேவனுக்கு ஏறெடுக்கிறது போல் எடுத்தாலும், நமக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, நம்முடைய இதய சிம்மாசனத்திலே ராஜாதி ராஜாவை அமர்ந்து இருக்கிறவருக்கு, அவருக்கு ஏற்றபடி தான் நம்ம எடுக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி இந்த ராஜாவுக்கு நான் எதை கொடுப்பேன்? இல்லை, என்னத்தை கொடுப்பேன் அப்படின்னா துதியை கொடுப்பேன். அல்லேலூயா. ஞானியாக இருந்தால் வெள்ளைப்பழம் கொடுத்துருப்பேன், தங்கம் கொடுத்துருப்பேன், தூப வர்க்கம் கொடுத்துருப்பேன். ஆனால் என்கிட்ட அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அப்போ என்ன நான் கொடுப்பேன்? துதியை கொடுப்பேன். அல்லேலூயா. என்னையே கொடுப்பேன். ஆமீன்.